அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வரிச்சுமையிலும் வருமானத்தை அதிகரிக்கும் பொருளாதாரம் ரணில் சுட்டிக்காட்டு. தமிழர் பகுதியில் ரணில் ஆதரவை தடுத்து நிறுத்திய போலீசார். போலீஸ் நிலையத்துக்குள் அடாவடியில் ஈடுபட்ட ராஜாங்க அமைச்சர். சஜித்தை ஆதரித்த சுமந்திரன் அணியின் ரகசிய பின்னணிகள் அம்பலம். மது போதையில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் செய்த செயல். நாட்டின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் அறிக்கை வெளியிட்ட அரசாங்கம். 10,000 ரூபாய் பணத்திற்காக மூதாட்டியின் கழுத்தை மிதித்து கொலை, இலங்கையில் பயங்கரம். ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை தாக்க சதி திட்டம், முன்னாள் போலீஸ் அதிகாரி தகவல். சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு தொடர்பான விரிவான செய்திகள். வரிச்சுமை அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் மக்களின் வருமானத்தை அதிகரிக்கும் வகையிலான பொருளாதாரம் உருவாக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தெனியாய மொரவக்க பகுதியில் நேற்று இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் கூறியதை போன்றே நாட்டில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இருந்த போதிலும் சில வர்த்தகர்களிடம் கலந்துரையாடிய போது சிறந்த முறையில் வர்த்தகம் இடம்பெறுவதாக குறிப்பிட்டனர். இதன்படி எங்களை தூற்றுகின்ற சிலரும் தற்போது நன்மை அடைகின்றனர். அத்துடன் வர்த்தகர்களையும் விவசாயிகளையும் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு தற்போதைய சந்தை முறைமை போதுமானதாக இல்லை என அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி அவரும் ஏற்றுமதி பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார். எனினும் அனுரகுமார திசாநாயகவின் விஞ்ஞாபனத்தில் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை ரத்து செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி செல்வதாயின் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை அவசியமாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவில் நேற்றைய தினம் மாலை இருளில் இருந்து நாட்டை ஒளியேற்றிய தலைவர் எனும் தொனிப்பொருளில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக தீப்பந்தம் ஏந்தி ஆதரவு தெரிவிக்கும் கவனஈர்ப்பு நடைபெற்றவிருந்தது. இந்த நிலையில் தேர்தல் அதிகாரி மற்றும் போலீசாரால் கவனஈர்ப்பு நடவடிக்கை தடுத்து நிறுத்தப்பட்டது. இலங்கையில் வரும் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ளது. ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல் பரப்புரை அலுவலகத்திற்கு முன்னால் சுமார் 25க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் ஒன்று கூடியிருந்த வேளையில் முல்லைத்தீவு தேர்தல் அதிகாரிகள் மற்றும் போலீசாரால் கவனஈர்ப்பு நடவடிக்கை தடுத்து நிறுத்தப்பட்டது. குறித்த கவனஈர்ப்பு நடவடிக்கையானது தேர்தல் விதிமுறைக்கு மீறிய செயல் எனவும் அவ்வாறு கவனஈர்ப்பு மேற்கொள்ளப்படுமாயின் கைது செய்யப்படுவீர்கள் எனவும் போலீசாரால் எச்சரிக்கப்பட்டதை தொடர்ந்து கவனஈர்ப்பு நடவடிக்கை நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் தடுத்து நிறுத்தப்பட்ட கவனஈர்ப்பை தொடர்ந்து கட்சி ஆதரவாளர்கள் தேர்தல் பரப்புரை அலுவலகத்துக்கு முன்னால் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். பதுளை போலீஸ் நிலையத்துக்குள் புகுந்து அங்கிருந்த அதிகாரிகளை ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்க அச்சுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. பதுளை பேருந்து நிலையத்திற்கு முன்பாக தேர்தல் விதிமுறைகளை மீறியவர்களை போலீசார் கைது செய்ததை அறிந்த ராஜாங்க அமைச்சர் வன்முறையில் ஈடுபட்டதாக குறிப்பிடப்படுகிறது. சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து தேர்தல் சட்டங்களை மீறி தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்ட குழுவினரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். பதுளை போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்ட ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் குறித்த குழுவை விடுவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அருகில் இருந்த ஒருவர் ராஜாங்க அமைச்சர் சம்பத் அடாவடியில் ஈடுபட்டதை வீடியோ எடுத்து இணையத்தில் வெளியிட்டுள்ளார். இன்னும் 2 வாரங்களுக்குள் இலங்கையில் புதிய ஜனாதிபதி ஒருவரை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நடைபெறவுள்ளது. பிரதான வேட்பாளர்களின் பிரச்சார நடவடிக்கைகளும் யாரை யார் ஆதரிப்பது என்ற போட்டித்தன்மையும் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்றது. இதேவேளை சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்துள்ளதை அடுத்து தமிழர் அரசியல் பரப்பில் பல விமர்சனங்கள் தோன்றியுள்ளன. இந்த நிலையில் சுமந்திரனோடு நெருக்கமானவை பலரது எண்ணங்கள் மற்றும் கருத்துக்கள் சஜித் பிரேமதாசவை தான் ஆதரிக்கப் போகிறார்கள் என்பதை வெளிப்படுத்துவதாக இருந்தது என்றும் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சிவகுமாரன் ஸ்ரீரஞ்சன் தெரிவித்துள்ளார். போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் குருநாகல் மெல்சிரிபுர பிரதேசத்தில் உள்ள வீடொன்றுக்குள் மது போதையில் நுழைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
இவ்வாறு மது போதையில் வீடொன்றுக்குள் நுழைந்த குற்றச்சாட்டின் பேரில் குருநாகல் போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயத்தினால் அவர் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மதுராகட போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே இவ்வாறு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் இரவு நேரத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த போது தனது நண்பருடன் மது அருந்திய நிலையில் மெல்சரிபுர பிரதேசத்தில் உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்துள்ளார். இதன்போது வீட்டின் உரிமையாளர் போலீஸ் கான்ஸ்டபிளை திருடன் என நினைத்து அவரை பிடித்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். இதனை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் இந்த போலீஸ் கான்ஸ்டபிளை அடையாளம் கண்ட நிலையில் அவரை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். நாட்டின் கடன் மறுசீரமைப்பு செயல்முறை மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஈடுபாடு தொடர்பான அண்மைய தவறான கருத்துக்களை நிவர்த்தி செய்து இலங்கையின் நிதி அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. கடன் மறுசீரமைப்பு மற்றும் கடன் நிலைத்தன்மை பகுப்பாய்வு பற்றிய தெளிவுபடுத்தல்கள் என்ற தலைப்பில் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. எந்தவொரு நாட்டுக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் நிலைத்தன்மை மதிப்பீட்டை எதிர்க்கும் உரிமை உள்ளது என்பதை இந்த அறிக்கை வலியுறுத்துகிறது. எனினும் அத்தகைய சூழ்நிலையில் ஏற்படும் முட்டுக்கட்டை நிதி அளிப்பு திட்டம் தொடர்பான ஒப்பந்தத்தை பல மாதங்களுக்கு தாமதப்படுத்தும் என்றும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. 10,000 ரூபாய் பணம் தர மறுத்த 80 வயது மூதாட்டியின் கழுத்தை மிதித்து மூச்சு திணறடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மூதாட்டியை கொலை செய்த சந்தேக நபரை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கோமாகம நீதவான் ரஜிந்திர ஜெயசூரிய உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபர் முச்சக்கர வண்டியில் இருந்து இறங்கி பெண்ணின் வீட்டுக்கு செல்வது மற்றும் குறித்த பெண்ணிடமிருந்து கலட்டி சென்ற காதணிகளை செடித்தெருவில் உள்ள கடையொன்றுக்கு விற்பனை செய்தமை சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. சந்தேக நபர் கொலையிட்ட பெண்ணின் மகளின் கணவருக்கு சொந்தமான கட்டிட பொருட்கள் நிறுவனத்தில் பணிபுரிபவர் என தெரிய வந்துள்ளது. இவர் வீட்டுக்கு செல்வதாக கூறி விடுமுறை பெற்று வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் கொட்டாவ மாலப்பை வீதியின் 4 வழி சந்திக்கு அருகிலுள்ள வீட்டுக்கு வந்து அங்கிருந்த பெண்ணிடம் 10,000 ரூபாய் பணம் கேட்டுள்ளார். பணத்தை தராததால் கோபமுற்ற நபர் அந்த பெண்ணின் காதணிகளை கலற்ற முயன்றுள்ளார். இதன்போது சந்தேகநபர் பெண்ணை தரையில் வீழ்த்தி பெண்ணின் கழுத்தை காலால் மிதித்து அவர் அணிந்திருந்த காதணிகளை கலற்றி செட்டித்தெருவில் உள்ள நகைக்கடையில் விற்றுவிட்டு 5,000 ரூபாயுடன் வீட்டுக்கு சென்றுள்ளார். சந்தேக நபர் ஆனமடுவ பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஆவார். அவரது வீட்டில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் தாக்கப்பட உள்ளதாக வெளியான தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் திடீன கமகேவின் உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் இவ்விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் கடந்த 2ஆம் தேதி கொழும்பு நீதவான் அலுவலகத்தில் மிகவும் ரகசிய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. கண்டி பகுதியில் வசிக்கும் முன்னாள் போலீஸ் அதிகாரியொருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் அந்த அதிகாரியிடம் வாக்குமூலம் பதிவு செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதாகவும் போலீசார் நீதவானிடம் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன்படி இந்தியா, பிரித்தானியா, ஜெர்மனி, சீனா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் இருந்து வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து வருகின்றது. இம்மாதத்தின் கடந்த 5 நாட்களில் மாத்திரம் 21,073 பேர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.